என்ன சார் உங்க வயல்ல செம்பேடு இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சீசன் அப்படி இருக்கு சார். அதான் இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, செம்பேன் தாக்கம் அதிக அளவுல இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸா இருக்கட்டும், இல்ல சாமந்தியா இருக்கட்டும், இல்ல பாகலு, கத்தரிந்து, மிளகாய் இந்த மாரி பயிர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா செம்மண் தாக்கம் அதிகமா இருக்கு. நீங்க உங்க வயல்ல புழு இருந்தாலும் சரி, இல்ல பூச்சி இருந்தாலும் சரி, அத ஈஸியா பார்ப்பீங்க. அதுக்கான மருந்து வாங்கி அடிச்சு கண்ட்ரோல் பண்ணிருவீங்க. ஆனா இந்த செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா, இலையோட பின்பகுதியில இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஏற்படுத்துது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நஷ்டமும் அதிகமாகுது, மகசூலும் குறையுது. இந்த செம்பேன கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 3 மருந்து. அதாவது ரிசல்ட் நல்லா இருக்குன்ற சொல்ற மாரி ஒரு 3 மருந்து இருக்குங்க. அந்த 3 மருந்த நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிருங்க. தன்கா கம்பெனில வரக்கூடிய ஃபோஸ்டர்ங்கிற இந்த மருந்து தாங்க. நீங்க 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மில்லி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணா போதும். எவ்வளோ செம்பேடு இருந்தாலும் சரி, எல்லாமே உடனே செத்துருமுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோஸ்டர் மருந்து கூட சல்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிராம் ஆட் பண்ணிக்கிறங்க 1 லிட்டர் தண்ணிக்கு. இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இலையோட பின்பகுதிலாம் நனையிற மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இலையோட பின்பகுதிலாம் பார்த்தீங்கன்னா, செம்மண் தாக்கமும் அதிகமாவே இருக்கும். அதனால இலையின் பின்பகுதியில படுற மாதிரி அடிங்க. மறக்காம ஒட்டு பாச சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுங்க.